வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோங்க. இதை பார்த்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கற்றுக்கோங்க. செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் குருமா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பாய் பாய். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல நூக்குல்னு சொல்லுவாங்களா அது. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பெருஞ்சீரகங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒன்றுமே கட் பண்ணி வச்சுற வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போனோம்னா தக்காளி 2 பழம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கணும். கூடவே காய் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிளும் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போது தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். உப்பு கரெக்டாக இருக்கா காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில். ஃபைனலாக குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால கொஞ்சம் சுண்டை வச்சுக்கலாம். கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.